1892. இப்ப என்ன பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் 1909ல போட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மார்லி மின்டோ ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. மார்லி மின்டோ ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909ல வந்த ஆக்ட மார்லி மின்டோ ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட்ல என்ன ஆகுதுன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது போத் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது ப்ரொவின்ஷியலாவும் சரி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் சரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, எக்ஸ்பேண்டட். போத் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொவின்ஷியல் அண்ட் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த லாஸ்ட் ஆக்ட்ல என்ன பார்த்தோம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து லெஜிஸ்லேட்டிவ்ல ஆட் ஆயிட்டு இருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, எக்ஸிகியூட்டிவ்ல அசோசியேட் ஆறாங்க. அதாவது எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் கூட இந்தியன்ஸ் எல்லாம் அசோசியேட் ஆகுறாங்க. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஆஃப் கவர்னர் அண்ட் வைஸ்ராய். எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஆஃப் கவர்னர் அண்ட் வைஸ்ராய் கூட இந்தியன்ஸ் எல்லாம் வந்து அசோசியேட் ஆகுறாங்க இந்த ஆக்ட் படி. அடுத்தது என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்ட்ல செப்பரேட் எலக்டோரேட் கொண்டு வராங்க ஃபார் முஸ்லிம்ஸ்க்காக. செப்பரேட் எலக்டோரேட் கொண்டு வராங்க ஃபார் யாருக்காக, முஸ்லிம்ஸ்க்காக. லார்ட் மின்டோ என்ன பண்றாரு, லார்ட் மின்டோக்கு என்ன அவார்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அவார்டு வந்து லார்ட் மின்டோக்கு செப்பரேட் எலக்டோரேட் கொண்டு வந்தனால ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்ற அவார்டை வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஓகே, லார்ட் மின்டோக்கு. அடுத்தது என்ன நடக்குதுன்னா இந்த ஆக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் லா மெம்பர் ஒருத்தவங்க கிரியேட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் லா மெம்பர் யார் அவங்க அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகே, அதாவது என்னென்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 வந்து நம்ம மார்லி மின்டோ ரிஃபார்ம்னு சொல்லுவோம். இந்த ஆக்ட் படி போத் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது போத் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் ரெண்டுமே வந்து என்ன ஆகுது, கவுன்சில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஆஃப் கவர்னர் அண்ட் வைஸ்ராய் கூட அசோசியேட் ஆகுறாங்க. ஓகேவா, அடுத்தது செப்பரேட் எலக்டோரேட் முஸ்லிம்ஸ்க்காக கொண்டு வராங்க. சோ லார்ட் மின்டோக்கு வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அவார்டை பிரசன்ட் பண்றாங்க இந்த 1909ல. அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்தியன் லா மெம்பர் ஒருத்தவங்களை கிரியேட் பண்றாங்க. அவர் யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இதெல்லாம் 1909 நடந்த இந்த மார்லி மின்டோ ரிஃபார்ம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1919ல போடுறாங்க. இத வந்து மாண்டக்யூ செல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். மாண்டக்யூ செல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம். ஓகே, 1919ல போட்ட மாண்டக்யூ செல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் ஆக்ட். இந்த ஆக்ட்ல என்னென்னலாம் நடந்தது அப்படின்னா ஆல்ரெடி 1909 மார்லி மின்டோ ரிஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து செப்பரேட் எலக்டோரேட் கொண்டு வந்திருப்பாங்க ஃபார் முஸ்லிம்ஸ்க்காக. இங்கேயும் செப்பரேட் எலக்டோரேட் கொண்டு வந்திருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புள், எஸ்சி, அண்ட் தென் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ்க்காக, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்காக, யூரோப்பியன்ஸ்க்காக, இவங்க எல்லாருக்காகவும் என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் எலக்டோரேட் கொண்டு வந்தாங்க. சோ அதனால ராம்சே மெக்டொனால்டுக்கு 1932 என்ன பண்றாங்க, கம்யூனல் அவார்ட் பிரசன்ட் பண்றாங்க. கம்யூனல் அவார்டு யாருக்கு, ராம்சே மெக்டொனால்டுக்கு பிரசன்ட் பண்றாங்க. ஓகேவா, செப்பரேட் எலக்டோரேட் எஸ்சி, இந்தியன் கிறிஸ்டியன், ஆங்கிலோ இந்தியன், யூரோப்பியன்ஸ்க்கு கொண்டு வரதுனால 1932 ராம்சே மெக்டொனால்டுக்கு கம்யூனல் அவார்ட் பிரசன்ட் பண்றாங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1926ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அடுத்தது ஹை கமிஷனர் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் நியூ ஆபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தராங்க. யாருக்கு, ஹை கமிஷனர்ஸ்க்கு நியூ ஆபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தராங்க.
அடுத்தது இந்த 3 பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில ரெண்டா பிரிக்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையே ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு சென்ட்ரல், இன்னொன்னு ப்ரொவின்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. ப்ரொவின்ஷியல் அகைன் ரெண்டா பிரிக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர்ட், ரிசர்வ்டுன்னு ரெண்டா பிரிப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்ட், ரிசர்வ்டு. டிரான்ஸ்ஃபர்ட் எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபர்ல வந்து மெம்பர்ஸ் எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் யார சொல்லி நடப்பாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். மினிஸ்டர்ஸோட அட்வைஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் யாரோட அட்வைஸ்க்கு ஏத்த மாதிரி நடப்பாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட அட்வைஸ்க்கு ஏத்த மாதிரி நடப்பாங்க. இவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ரெஸ்பான்சிபிளே. ஓகே, ministers are under legislative council. Okay, இங்க ministers are under executive council. executive councilக்கு கீழ நடந்துப்பாங்க. இவங்க not responsible for legislative council. Okay, provincial legislative council ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு சென்ட்ரல், ப்ரொவின்ஷியல். ப்ரொவின்ஷியல் ரெண்டா அகைன் பிரிச்சா ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில டிரான்ஸ்ஃபர், ரிசர்வ்னு பிரிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன ஆகும்னா மினிஸ்டர்ஸ் எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அட்வைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நடப்பாங்க. இவங்க எல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ரெஸ்பான்சிபிள். ரிசர்வ்டுல என்ன நடக்கும்னா மினிஸ்டர்ஸ் எல்லாம் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்க. இவங்க எல்லாம் நாட் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன ஆகுதுன்னா பைகேமரலிசம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பைகேமரலிசம்னா என்னன்னா அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ்னு ரெண்டு கிரியேட் பண்ணுவாங்க. அப்பர் ஹவுஸ்ன்றது ராஜ்யசபா, லோவர் ஹவுஸ்ன்றது லோக்சபா. இந்த ரெண்டும் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண பைகேமரலிசம். ஓகேவா. அடுத்தது என்ன நடக்கும்னா இந்த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலால என்னென்ன பண்ண முடியும்னா இவங்களால பட்ஜெட்ஸ் கூட எனாக்ட் பண்ண முடியும். அதாவது சின்ன ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட இவங்களால எனாக்ட் பண்ண முடியும். ஓகே, அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 படி அத மாண்டேக்யூ செல்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்னு சொல்றோம். என்ன நடந்தது? செப்பரேட் எலக்டோரேட், எஸ்சி, இந்தியன், கிறிஸ்டின், யூரோப்பியன், ஆங்கிலோ இந்தியன் எல்லாருக்கும் கொண்டு வராங்க. ஸோ 1932ல கம்யூனல் அவார்டு வந்து ராம்சே மெக்டொனால்ட் வாங்குறாரு. நியூ ஆபீஸ் வந்து ஐ கமிஷனர்ஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1926ல கொண்டு வராங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்ட்ல டைரக்ட் எலெக்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல, இங்க வந்து டைரக்ட் எலெக்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு சென்ட்ரல், இன்னொன்னு ப்ரொவின்ஷியல். சென்ட்ரல்ல பைகேமரலிசம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்பர் ஹவுஸ் இருக்கு, லோவர் ஹவுஸ் இருக்கு, ராஜ்யசபா, லோக்சபா இருக்கு. அதுல ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அகைன் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. டிரான்ஸ்பர், ரிசர்வ். இவங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஏத்த மாதிரி நடப்பாங்க. இவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ரெஸ்பான்சிபிள். ரிசர்வ்டு வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு ஏத்த மாதிரி நடப்பாங்க. அவங்க நாட் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, இதெல்லாம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இப்போ என்ன பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் 1935ல போட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட பத்தி பார்க்க போறோம். இந்த ஆக்ட்ல என்னெல்லாம் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவின்சஸ், அதாவது இந்த சிற்றரசுகளா இருக்கும்ல அங்க வந்து நிறைய இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. என்னன்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அடுத்தது ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அடுத்தது ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்புறம் ஃபெடரல் கோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஃபெடரல் கோர்ட்டை வந்து 1936ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆர்பிஐ வந்து 1935ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. ப்ரொவின்சஸ்ல நிறைய இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஃபெடரல் கோர்ட்டை வந்து 1936 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஆர்பிஐ 1935 கல்கட்டால எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ப்ராவின்சஸ்ல வந்துருமா. அடுத்தது இந்த ஆக்ட்ல நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அங்க என்ன பார்த்தோம் லாஸ்ட் ஆக்ட் 1919 மாண்டேக்யூ செல்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் படி ப்ரொவின்சஸ்
லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில ரெண்டா ஸ்பிளிட் பண்ணாங்க. ஒன்னு ப்ரொவின்சஸ் இன்னொன்னு வந்து சென்ட்ரல்னு. சென்ட்ரல்ல பை கேமரலிசமையும் ப்ரொவின்சியல்ல ரெண்டு லெஜிஸ்லேட்டிவ் டிரான்ஸ்பர் ரிசர்வ்னு ஸ்பிளிட் பண்ணிருந்தாங்க. டயார்கி ஃபாலோ பண்ணிருந்தாங்க. கரெக்டா? இந்த ஆக்ட் படி ப்ரொவின்சஸ்ல என்ன பண்ணுவாங்க, அந்த டயார்கியா அபாலிஷ் பண்ணிடுவாங்க. டயார்கிய வந்து ப்ரொவின்சஸ்ல அபாலிஷ் பண்ணிட்டு சென்ட்ரல்ல என்ன பண்ணிருப்பாங்க, டயார்கிய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சென்ட்ரல்ல டயார்கி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. எப்படி? டிரான்ஸ்பர்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. டிரான்ஸ்பர்டுனா என்ன? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மினிஸ்டருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். இது எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இவங்க நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த சென்ட்ரல் வந்து டயார்கியை ஃபாலோ பண்ணும், ப்ரொவின்சஸ் வந்து டயார்கி அபாலிஷ் பண்ணிடுவாங்க. அடுத்தது இந்த ஆக்ட்ல எலக்டோரேட் வந்து செப்பரேட் எலக்டோரேட் அங்க ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த செப்பரேட் எலக்டோரேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதாவது எப்படின்னா, ஃபார் விமன், அப்புறம் டிப்ரெஸ்ட் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து செப்பரேட் எலக்டோரேட் என்னாச்சு, எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஓகே, இவங்க எல்லாருக்கும் என்னாச்சு, செப்பரேட் எலக்டோரேட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேவா? 1935 ஆக்ட் படி இதெல்லாமே நடக்குதா? அடுத்தது என்ன நடக்கும், ஃபெடரலா மாத்தணும். அதாவது பிரிட்டிஷ் டெரிட்டரிஸையும் இந்த ப்ரொவின்சியல் ஸ்டேட்ஸையும் என்ன பண்ணணும், ஃபெடரல் யுனைட்டி சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த ஃபெடரல் சிஸ்டம் வந்து அப்படி பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதை வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அவங்களால கொண்டு வர முடியல, நடைமுறைக்கு சாத்தியமா அவங்களால நாட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் கொண்டு வர முடியல. ஓகேவா? ஃபெடரலா மாத்தணும்னு நினைப்பாங்க, அது கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம ஃபெடரல், அடுத்தது என்ன, சென்ட்ரல் கன்கரண்ட், அதாவது ஃபெடரல் ஸ்டேட் கன்கரண்ட் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. இதுல ஃபெடரல்ல யார் ரூல் பண்ணுவாங்கன்னா, யாருக்கு பவர் அதிகமா இருக்கும்னா சென்ட்ரலுக்கு பவர் அதிகமா இருக்கும். ஸ்டேட்ல ப்ராவின்சஸ், அதாவது இத ப்ராவின்சஸ் சொல்லிருப்பாங்க. ப்ராவின்சஸ்ல ஸ்டேட்டுக்கு பவர் அதிகமா இருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட்ல போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் என்ன பண்ணிருப்பாங்க, ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? 3 சப்ஜெக்டா ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு ஃபெடரல், இன்னொன்னு ஸ்டேட், இன்னொன்னு கன்கரண்ட். ஃபெடரல்ல சென்ட்ரலுக்கு பவர் அதிகமா இருக்கும், ஸ்டேட்ல ப்ராவின்சஸ்ல ஸ்டேட்டுக்கு பவர் அதிகமா இருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்ல ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வந்து ஜாயின் ஆயிருப்பாங்க. அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, ப்ராவின்சஸ் சென்ட்ரல் இத பத்தி தான் பார்க்க போறோம். ப்ராவின்சஸ் சென்ட்ரல், அங்க ப்ராவின்சஸ் வந்து டயார்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இங்க அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அங்க பைகேமரலிசம் ஃபார்ம் பண்ணாங்க 1919 ஆக்ட் படி. இங்க சென்ட்ரல் வந்து டயார்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணி டிரான்ஸ்பர் ரிசர்வ்னு ஃபாலோ பண்றாங்க. அங்க சில செப்பரேட் எலக்டோரேட் படிச்சோம் இல்லையா 1919ல, அதே மாதிரி இங்க விமன், ஒர்க்கிங் கிளாஸ், டிப்ரெஸ் கிளாஸ்க்கு செப்பரேட் எலக்டோரேட் இருக்குன்னு படிச்சிட்டோம். அடுத்தது ஃபெடரல் சிஸ்டம் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, அது நடைமுறைக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ப்ராவின்சஸ்ல சில கமிஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ், ப்ரொவின்சியல் பப்ளிக் சர்வீஸ்னு. ஃபெடரல் கோர்ட்டை 1936 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, ஆர்பிஐ 1935 கல்கட்டாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த சிஸ்டம் 3 ஃபெடரல், ஸ்டேட், கன்கரண்ட்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகே, இதுதான் 1935 ஆக்டுக்கானது. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. 1947ல போட்ட இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஆக்ட்ல என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளெமெண்ட் அட்லி, அதாவது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளெமெண்ட் அட்லி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எப்ப சொல்லுவாருன்னா பிப்ரவரி மந்த் 1947 அப்ப சொல்லுவாரு. 1948 ஜூன் மந்தோட பிரிட்டிஷோட ஆட்சியை வந்து நாங்க முடிச்சுக்கிறோம், ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஜூன் 1948ஓட பிரிட்டிஷோட ரூல் பவரை வந்து நாங்க எண்டுக்கு கொண்டு வந்துடுறோம்னு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளெமெண்ட் அட்லி பிப்ரவரி மந்த் 1947 20 பிப்ரவரி 1947 அப்ப சொல்லுவாரு. அதுக்குள்ள நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் அடைஞ்சிருவோம். அடுத்தது இதுல இன்னொன்னு என்ன நடக்கும்னா, இதுலதான் வந்து 2 டொமினியன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். 2 டொமினியன்ஸ், அதாவது இந்தியா பாகிஸ்தான் 2 டொமினியன் இங்கதான் கிரியேட் ஆகும்.
அடுத்தது இங்க என்ன ஆகும்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அதாவது இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, நாட் பெங்கால். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி லார்ட் வாரணாசி வில்லியம் பெண்டிக்லாம் பார்த்திருப்போம். ஆனா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யாருன்னா மவுண்ட் பேட்டன் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அடுத்தது ராஜகோபாலாச்சாரி யாருன்னா ராஜகோபாலாச்சாரி கோபாலாச்சாரி இவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இவர் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இவர் ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஓகேவா? 2 டொமினியன்ஸ் கிரியேட் ஆகுதா? அடுத்தது என்ன ஆகும்? இந்த ஆக்ட்ல பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வராங்க. அடுத்தது பிரிட்டிஷ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுவுமே எண்டுக்கு வந்துருச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுவுமே என்னாச்சு, ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. அடுத்தது என்ன ஆகுது, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே யாரோட அட்வைஸ்க்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் தென் பிரிட்டிஷ் கவர்னர்ஸ் எல்லாம் சாரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் பிரிட்டிஷ் கவர்னர்ஸ் எல்லாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கணும். அடுத்தது இந்த ஆக்ட்ல தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை ஃப்ரேம் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எதுக்கு ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா ஃபார் ஃப்ரேமிங் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்காக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை ஃப்ரேம் பண்ணுவாங்க 1947ல. ஓகேவா? அப்ப இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947ல என்னெல்லாம் நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளெமெண்ட் அட்லி ஜூன் 1948ஓட இந்த இந்தியன் பிரிட்டிஷ் பவரை நாங்க முடிவுக்கு கொண்டு வந்துடுறோம் ரூல்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனை பிப்ரவரி 1947ல சொல்லுவாரு. அதுக்குள்ள நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யாருன்னா மவுண்ட் பேட்டன் தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. அடுத்தது இந்த இண்டிபெண்டன்ட் ஆக்ட்ல தான் 2 டொமினியன்ஸ் கிரியேட் பண்றாங்க, ஒன்னு இந்தியா, இன்னொன்னு பாகிஸ்தான். இண்டிபெண்டன்ட் ஆக்ட்ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்காக, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுக்காக. இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல இந்த ஆக்ட்ல தான் பிரிட்டிஷ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதுவுமே ஒரு எண்டுக்கு வந்தது. அது மட்டும் இல்லாம கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் கவர்னர் ஆஃப் பெங்கால் பிரிட்டிஷ் கவர்னர்ஸ்மே யாரோட அட்வைஸ்க்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கணும். இதுதான் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் ஆஃப் 1947. அதாவது நம்ம குயின் ரூல், அந்த கிரவுன் ரூல் 1858ல இருந்து 1947 வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நடந்தது, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 6192 நடந்தது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 ஒன்று இருந்தது. அடுத்தது 1919 மார்லி மின்டோ ரிஃபார்ம் இருந்தது. 1909ல மார்லி மின்டோ ரிஃபார்ம், 1919ல மான்டெக்யூ செல்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம், அடுத்தது 1935ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்று இருந்தது. கடைசியா 1947ல இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இது எல்லாமே இந்த கிரவுன் ரூலுக்குள்ளதான் வரும். ஓகேவா? ஆல்ரெடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வீடியோ போட்டோம், இப்ப கிரவுன் ரூலுக்கான வீடியோவும் போட்டோம். இந்த 2 வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.